கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரத்தை படைத்த தேவனாலே எல்லாம் கூடும். தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா? இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா என்று கவலைப்படுகிறீர்களா? விசுவாசத்தோடு தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவன் உங்கள் வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தபோது மரித்து போகக்கூடிய தருணத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கண்ணீர் வடித்தார். கர்த்தர் எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். மரண படுக்கையை மாற்றினார். 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களோடு கூட்டிக் கொடுத்தார். நீங்களும் உங்கள் பாரத்தை இயேசுவிடம் சொல்லுங்கள். இயேசு வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். கடன் பிரச்சனையா? கர்த்தரிடம் சொல்லுங்கள். மனதில் பாரமா? கர்த்தரிடம் சொல்லுங்கள். கர்ப்பத்தின் கனி இல்லையா? திருமண தடையா? வேலை கிடைக்கவில்லையா? இயேசுவிடம் வாருங்கள். அவர் சந்நிதியில் முழங்கால் படியிடுங்கள். இயேசுவிடம் சொல்லுங்கள். தேவன் எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். தேவனாலே எல்லாம் கூடும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியின் கட்டுகளிலிருந்து பலன் கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. பிசாசுகளின் கட்டுகளில் பிடிபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குங்க. ஞானம் இல்லையே என்று படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.